to Tamil Gospel Tabernacle channel. ஏன் இந்த தலைப்பில் நாம் இந்த காரியங்களை சிந்திக்க வேண்டியிருக்கிறது? Why we have to meditate these things upon this topic? மனுஷர்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காரியம்தான் பரலோக வாழ்வு. The thing that the people are expecting is the kingdom of heaven. அநேக மார்க்கங்கள் மதங்கள் ஒரு சொர்க்கம் பரலோகம் உண்டு என்பதை நம்புகிறார்கள். Many religions they believe there is one thing called heaven. சிலர் இந்த நம்பிக்கையற்ற மனுஷராகவும் இருக்கிறார்கள். And some also live without this hope. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பரலோக வாழ்வு உண்டு என்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். But the maximum people they have a belief there is a life which is in heaven. எத்தனையோ மதங்கள் அதற்கான வழியை சொல்ல தவறி விடுகிறது. But many religions do not tell the people the way in which they have to go to the place. அவர்கள் விசுவாசிக்கிறதான அவர்களுடைய புத்தகங்களும் கூட அதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க இயலாமல் போகிறது. The divine books that they are believing upon these things also they do not tell the people what is the way to reach to the place. ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை சரியாக விளக்கிக் கொண்டே இருக்கிறார். வேதாகமும் அதை குறித்து பேசுகிறது. But concerning us the Holy Ghost is also teaching us and the Bible also clearly tells us what is the ways. இந்த பூமியிலே மனுஷன் ஒரே முறை அவன் பிறக்க வேண்டும், மரிக்க வேண்டும். In this world man has to born once and he has to die once. இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்துதான் அவனுடைய நித்திய வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும். According to the life in this world his heavenly life will be predetermined. அவன் வேதாகம ஒழுங்கின் பிரகாரம் ஜீவிப்பான் என்றால் அவனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவன் பரலோக வாழ்வை சென்றடைகிறான். If he live according to the rules of this Bible then after his death he will reach unto heavens. இந்த வேதாகம ஒழுங்கை விட்டுவிட்ட மனுஷர்கள் மரித்து அவர்கள் நித்திய நரகத்துக்கு போய் சேருகிறார்கள். But the people who does not live according to the rules of this Bible after they die they go to the eternal hell. எனவே மனுஷனுடைய கிரியைகள் எப்படி அந்த பரலோக வாழ்க்கைக்குள் கொண்டு போகிறது என்றும் அல்லது மனுஷனுடைய கிரியைகள் எப்படி அந்த வாழ்வை அவர்கள் விட்டு விலகி போகிறது என்றும் நாம் இந்த நாட்களில் விளங்கிக் கொள்ளலாம். In these days we can understand how the works of man help him to go to heaven or his works is making him to slip away from the path. எனவே தான் நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். So we have come to a time in which we have to examine our works. எப்படியும் வாழ்ந்தாலும் பரலோகம் போய்விடலாம் என்றுதான் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். Some have the opinion if they live according to whatever desire they can go to heaven. ஆனால் வேதம் அதை ஆமோதிக்கிறது இல்லை. But the Bible does not accept it. அதற்கென்று ஒரு வாழ்க்கை தரம் உண்டு, அதற்குள் நாம் வர வேண்டும். That is the quality of life which is being kept, for that we have to come into that life. பரலோகம் என்பது மனுஷனுக்காக ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த இடம். Heaven, it is a special place which is being prepared for the sake of man. நான் பொதுவான இன்றைக்கு சில பொதுவான காரியங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். Today I want to tell you some common general things. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுதும் யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் வந்த பொழுதும் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். When the Lord Jesus Christ came to this world and at the same time when John the Baptist also came in this world, at first they preached about the kingdom of heaven. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. And it was told unto them, repent for the kingdom of God is at hand. எனவே பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டி இருந்தது. So if they have to go to the kingdom of heaven they have to be repented. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு ஒரு மர்மமான விஷயமாகவே இருந்தது. The kingdom of heaven, it was a mystery unto them. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது when Lord Jesus Christ came to this world, பரலோக ராஜ்யத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்ள விதத்திலே எளிதான ஓமைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். and he taught the people in very general terms by the means of parables that the people could easily understand it. உபதேச ரீதியிலே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து படிக்கும்போது பல காரியங்கள் உண்டு. When we study the kingdom of heaven in a doctrinal way there are many things concerning it. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாமர ஜனங்களும் விளங்கிக் கொள்ளுகிற விதத்திலே பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை அவளுக்கு எடுத்து கூறினார். Jesus Christ revealed the teachings of the kingdom of heaven in a very general terms, even that the poor people could be easily understood that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே,
இந்த பரலோக ராஜ்யத்திற்கு மனுஷர்கள் போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முக்கியமான ஒரு அழைப்பு. The most important calling of God is all men have to go to heaven. அதற்காக அவர்களை ரட்சித்து தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறார். For the sake he is saving them and bringing them to the God's presence. உபதேசங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். And giving them the doctrines. அதிலே ஒரு மனுஷர்கள் வளர்ந்து பூர்ணமாகும் பொழுது அந்த இடத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு போகிறார். When they grow in that and when they are perfected, the Lord is taking them to that place. அந்த காரியங்கள் அவர்கள் இல்லாமல் போகும் பொழுது மற்றொரு இடத்திற்கு தேவன் இல்லாத இடத்துக்கு போய் விடுகிறார்கள். When they are lack of such things, they go to a place where there is no God. அப்படி என்றால் தேவன் அழைத்தாரே அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்கள் என்ன? If it be so, what is the calling, the kingdom of God which the Lord has taught us? இன்றைக்கு ஆரம்பத்தில் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். At first I am going to tell you the first thing. முதலாவது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். First, God, he is in heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 123ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை முதலாவது படிப்போம். Psalms 123 and verse 1. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். Unto thee lift I up mine eyes, O thou that dwellest in the heavens. இந்த வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? From this verse what we study? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, அப்படி என்றால் தேவன் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறார். O thou that dwellest in heaven, it means God is dwelling in heaven. இயேசு கிறிஸ்து கூட பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கொடுத்தார். So only Lord Jesus Christ also, when he taught them how to pray, he was telling them, our Father which art in heaven. பரலோகம் என்று படிக்கும் பொழுது அது தேவனுடைய வாசஸ்தலம். When we study about heaven, it is a dwelling place of God. அநேக பரிசுத்தவான்கள் அப்படியே விசுவாசித்தார்கள். Many saints of God also believed it. யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் 14ஆம் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது Job chapter 22 verses 12 and 14 when we study, அங்கே எலிப்பாஸ் என்ற ஒரு மனுஷன் இந்த காரியத்தை சொல்லுகிறான். a man called Eliphaz is telling these things. 22:12 தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் அல்லவோ இருக்கிறார். In verse 12, is not God in the height of heaven? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தின் உன்னதமான இடத்திலே இருக்கிறார். God is present on the highest position of the heaven. 14ஆம் வசனம், பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார். In verse 14, he walketh in the circuit of heaven. அருமையானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? Beloved ones, what is the meaning of it? ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வாசமாயிருக்கிற இடம் பரமண்டலம் அல்லது பரலோகம். God is present, the dwelling place, the abiding place of God is heaven. இன்னும் சற்று ஆழமாய் சொல்லும் பொழுது ஆண்டவர் சீயோனிலே, அதுதான் உன்னதங்களிலே உயர்ந்த இடம், சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். In other words, when we say it in a deep manner, the Lord is present in Zion, which is the highest point in heaven. அங்கிருந்து தான் தேவன் பிரகாசிக்கிறார். From that place God is shining forth. அந்த இடத்திலே அவர் வசிக்கும்படியாக விரும்பினாராம். In that place he desired to abide there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே தேவன் வாசமாய் இருக்கிற இடம், தேவன் குடிகொண்டிருக்கிற இடம்தான் சொர்க்கம், பரலோகம். The place in which God is abiding, the place in which God is dwelling is called heaven. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கும் பொழுது தான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் அவனும் இருக்க வேண்டும் என்று தான் அவனை அழைக்கிறார். When God is calling a person, the God is calling that person that he may be situated the same place where he is present. எனவேதான் நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் என்னோடு கூட இருக்கும்படி அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். So he is saying that where I am, that he may be also present, I am granting it unto him. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு முதலாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். Today I am going to tell you certain things about the God who is present in heaven. பரலோகத்தில் 5 காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. 5 காரியங்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறதாக நாம் படிக்கலாம். There are many things located in heaven. Today we can study 5 important things of that. அதுல முதலாவது பரலோகத்தில் இருக்கும் தேவன். First, God who is in heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னதங்களிலே தெய்வம் பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறார். God is present in highest point in heaven. அது தெய்வீக சுபாவங்களால் நிறைந்த இடம். It is a place filled with divine natures. பிதாவின் சுபாவம் நிறைந்த இடம். A place filled with the character of the Father. அதுதான் உன்னதங்களிலே அவர் இருக்கிறதான இடம். It is a place where he is dwelling in high. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தேவன் பரமண்டலங்களில் இருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார்? This God, he is dwelling in heaven. What he is doing? அங்கே இருக்கிற தேவனுக்கும் எனக்கும்
என்ன சம்பந்தம்? What is the relationship between God who is in heaven and me? நீங்கள் சரியாக கவனித்தால் இன்றைக்கு அநேகருக்குள் ஒரு விடுதலை உண்டாகும். If you listen it very carefully today, you can experience a great deliverance in many of life. முதலாவதாக இந்த தேவன் எஜமானாக இருக்கிறார். First, this God, he is present as a master. எபேசியர் 6 அதிகாரம் 9 வசனத்தை படிக்கும் பொழுது, Ephesians chapter 6 verse 9. படிங்கள். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடஞ்சொல்லை விட்டு விடுங்கள். And ye masters, do the same thing unto them, forbearing, threatening, knowing that your master also is in heaven, neither is there respect of persons with him. இங்கே ஆண்டவர் என்ன இங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God tells here? உங்களுக்கும், அதாவது எஜமான்களை குறித்து, உலகத்தில் இருக்கிற எஜமான்களை குறித்து பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்றார், உங்களுக்கும் அவர்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார். And looking unto the masters who have been present in this world, he is saying that knowing that your master and his master is also is in heaven. கிரேக்க பாஷையில குரியோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Greek language it has been written as kurios. Supreme in authority. எல்லா அதிகாரத்திற்கும் அவர்தான் மேலானவர். He is supreme in authority. அவர்தான் கண்ட்ரோலர், ஆளுகை செய்கிறவர், நடத்துகிறவர். He is a controller, he is leading and doing all things. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பரமண்டலங்களில் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் விளங்கிக் கொள்கிறோம், அவர் ஒரு எஜமானா இருக்கிறார். God the Lord, he is present in heaven, and by this verse we could understand he is dwelling there as a master. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் சில ஓமைகளை சொல்லும் பொழுது, விசேஷமாக இந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்கிற விஷயத்துல எஜமான் என்றே அந்த தலைவனை குறித்து அவர் சொன்னார். So only when the Lord Jesus Christ was present in this world, when he was telling about the parables and many things he was telling, and especially in vineyards he is telling about the masters over there. எனவே இந்த பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன் எஜமானா இருக்கிறார். So this God who is in heaven, he has been called as master. இந்த இடத்துல இந்த எஜமான் என்ன செய்கிறாராம்? In this place what does his master is doing? அவர் இடத்துல பட்சபாதம் இல்லை. There is no respect of persons in him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு முக்கியமான வார்த்தை. This is most important word. பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் இல்லாமராய் இருக்கிறார். God who is in heaven, he has no partiality. எனவே தான் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? So only on the Mount Sermon what did Jesus Christ say? மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார்? Matthew's Gospel chapter 5 what he declared. 45ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 45 saying this way. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Verse 45 says in this way, that ye may be the children of your Father which is in heaven, for he maketh his sun to rise on the evil and on the good, and sendeth rain on the just and on the unjust. தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். God the Lord, he has no respect of persons. பரமண்டலங்களில் இருக்கிற பிதா பட்சபாதம் இல்லாதவர். The Father who is in heaven, he has no partiality in him. இந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? In this place what he is saying, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். he maketh his sun to rise on the evil and on the good. நல்லவர்களுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. He is not only the God of the good person, தீயவர்களை நேசிக்கிறார். he also loveth the evil ones. சூரியனை உதிக்க பண்ணுகிறார். He maketh the sun to rise up, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். and sendeth rain on the just and on the unjust. அவர் நீதியுள்ளவர்களை மாத்திரம் அல்ல, அநீதியுள்ளவர்களையும் அவர் நேசிக்கிறார். Not only he loves the just person, he also loves the unjust person also. அதுதான் பட்சபாதம் இல்லாத தேவன். That's called a God who has no partiality. இங்க நீதியுள்ளவர்கள் இருக்கலாம், அநீதியுள்ளவர்கள் இருக்கலாம். Here the people who are just and unjust may be situated. இங்கே தீயோரும் உண்டு, நல்லோரும் உண்டு. Here good and evil people may be present. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? But what does this verse say? பரமண்டலங்கள் இருக்கிறதான இந்த பிதா பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். The master who is in heaven, he has no respect of persons. இந்த 45ஆம் வசனம் சற்று ஆழமாக படித்தால் இன்னொரு காரியத்தை விளங்கிக் கொள்ளலாம். When we study the verse 45 in a deep manner, we can study one more thing. சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். He maketh the sun to rise and sendeth rain. இதை சொல்லுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. The person who is telling all these things is Lord Jesus. அங்கே ஒரு பிதாவை குறித்து பேசுகிறார். He is speaking about the Father there.
அது மாத்திரமல்ல, Not only that, இந்த சூரியன் கிறிஸ்துவையே காண்பிக்கிறது. this sun denotes Christ. அதான் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். He maketh his sun to rise. அவர்தான் நீதியின் சூரியன். He is the son of righteousness. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நீதியின் சூரியனை உதிக்க பண்ணியிருக்கிறார். He hath maketh the son of righteousness called Jesus Christ to be rose upon the evil and good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மழை பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. Rain shows the Holy Ghost. அவர் நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் பரிசுத்த ஆவியின் மழையை பொய்ய பண்ணுகிறார். He is make down the showers of the Holy Ghost upon the just and unjust persons. எனவே இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறோம், ஒரு பரம பிதா இருக்கிறார், அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். So in the initial point of this meeting itself, we are declaring unto you, there is a Father who is in heaven. He does not have any respect of person. அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. There is no difference for him between Jew and Greek. அவருக்கு அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. No difference between the bond and free. பிதாவாகிய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். Father the God, he has no respect of persons. எல்லாரையும் அவர் ஒன்று போல் நேசிக்கிறார். He is loving everyone in an equal manner. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now I am asking you a question. அது உண்மையா? Is it true? ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார், அதை நானும் கூட ஒத்துக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அவள்தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்கள் எவ்வளவு அருமையான வசனமா இருக்கிறது. See what a blessed verse. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். Is loving all. தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். Maketh his sun to rise. தன்னுடைய மழையை அனுப்புகிறார். Sending forth his rain. பரலோகத்தில் இருக்கும் தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். God who is in heaven, he has no respect of persons. இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறதான எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். He is loving all the people who are located in the neighborhood. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீ நல்லவனோ கெட்டவனோ, Whether you are good or bad, நீ பாவியோ பரிசுத்தவானோ, whether you are sinner or saint, அது உனக்கே தெரியும். you know about it. ஆனால் உனக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். But God is giving a good news to you. இந்த நற்செய்தி நீ விளங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். You have to understand this good news. ஒருவேளை நீ ஒரு குடியனாக இருக்கலாம். Sometimes you could be drunkard. நீ ஒரு பொல்லாத பாவியா இருக்கலாம். Or an evil sinner. இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கலாம். Or a man rejected in this world. ஆனால் பரலோகத்தின் தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறார்? But what does the God in heaven tells you? நான் பட்சபாதம் இல்லாத தேவன். I have no partiality. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அர்த்தம் என்ன? What's the meaning? ஆண்டவர் உன்னையும் அதிகமாக நேசிக்கிறார் என்பதுதான் இந்த நற்செய்தி. The good news is God is loving you more and more. இந்த பட்சபாதம் இல்லாத தெய்வத்திற்கு சத்தமா இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராக ஒரு எஜமானாக இருக்கிறார். In this way, God is present as a master who does not have the respect of person. எனவேதான் கொர்நேலியு வீட்டுக்குள்ளே பரிசுத்த பவுல் போன பொழுது, பேதுரு போன பொழுது, So when in the house of Cornelius, when Saint Peter went there, அங்கே அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். the first thing that he declared in the house is God does not have the respect of persons. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பல ஜாதி ஆட்கள் அங்கே இருந்தார்கள். And people belong to many nations were present there. தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். The God has no respect of persons. அந்த தூதின் கடைசில படித்தால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதாக படிக்கிறோம். At the end of that message we could study that the Holy Ghost descended upon them. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவதாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? Secondly, the God who is in heaven, what does he do? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Nehemiah 9:27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். Therefore thou deliverest them into the hand of their enemies who vexed them, and in the time of their trouble when they cried unto thee, thou heardest them from heaven, and according to thy manifold mercies thou gavest them saviors who saved them out of the hand of their enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What we study here, பரலோகத்தில் இருக்கிறதான எந்த தேவன் அவருடைய கூப்பிடுதலை அல்லது ஜெபங்களை கேட்கிறார். God who is in heaven is hearing the crying or the prayers. எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். We are making many prayers. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன? But what is our faith? பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்,
அவர் ஜெபங்களை கேட்கிறார். There's a God in heaven. He is hearing all our prayers. எனவே தான் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? So only what is Psalm 65 and verse 2. ஜெபத்தை கேட்கிறவரே, God who heareth the prayers. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவன் பரமண்டலங்களில் இருக்கிறார், அங்கே இருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். This God, he is in heaven, and from that place he is hearing all our prayers. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதான் அவருடைய ஜனங்கள் தாழ்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய ஜெபங்களை கேட்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible tells us the people who are being called by his name, when they humble themselves and when they pray, the God who is in heaven, he will hearken unto the prayers. இரண்டாம் நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 2 Chronicles chapter 7 and verse 14 is saying this way. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், The people who are being called by his name, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். shall humble themselves and pray and seek my face and turn from the wicked ways, then will I hear from heaven and will forgive the sins and will heal the land. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன் ஜெபங்களை கேட்கிறார். God who is in heaven is hearing all our prayers. இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற வசனம். This is a verse that gives us more hope. அநேகருக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறார், நான் இருக்கிறேன், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் என்று தான் நினைக்கிறார்கள். Many people are thinking God is in some other place, I am situated here, what connection I have with my God? பரலோகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What he is doing in heaven? ஒரு பெரிய சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரா, Whether he is sitting on a big chair, அல்லது சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா, otherwise are he seated on a throne? வேதாகமம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து பேசுகிறது. Bible tells us about the God who is in heaven. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்பார்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்கிறாரா? The people who are being called by his name, when they humble themselves and pray in God's presence, God who is in heaven will hearken to the prayers. இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear people of God who have come here, உன்னுடைய காரியங்கள் எந்த நிலவரமாக இருந்தாலும் சரி, whatever your things may be in whatever situations, உனக்கு ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். from this verse the Lord is giving you hope. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. The name of the Lord is given unto you. உன்னையே தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், If you humble yourself and turn from wicked ways, கர்த்தருடைய முகத்தை நீ தேடினால், if you seek the face of God, இந்த தேவன் பரலோகத்திலிருந்து உன் சத்தத்தை கேட்பார். this God from heaven will hearken to your prayers. தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். He'll bring forth healing to the land. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜெபங்களை கேட்கிறார். So God who is in heaven is hearing our prayers. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலும் கூட அதற்கு ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுக்கிறதை பார்க்கிறோம். In Matthew's Gospel chapter 7 we could see an explanation given over there. 7ஆம் வசனத்திலிருந்து ஜனங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். From verse 7 onwards he tells us how you should ask and pray. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it shall be given you. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Seek and ye shall find. தட்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். Knock and it shall be open unto you. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். And everyone that asketh receiveth. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே ஒரு மகன் இடத்திலே ஒரு பிள்ளை கேட்கிறதை குறித்து பேசுகிறார். In verses 9, 10 and 11 how a son asks to his father is mentioned over there. எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பதில்லை. And whosoever father is asking also son is asking to the father, he will not give stone unto him. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை. Or if he asks fish, will he give serpent unto him? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கிறோம். And we who are being evil have known how good gifts you have to give unto our children. பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How much more shall your father which is in heaven give good things to them that ask unto him? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த வசனத்தின் மூலமாய் நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So from this verse what we can understand, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறோம். we know to give good gifts unto our children. பொல்லாதவர்களாகி நாமே அப்படி செய்கிறோம். We who are being evil we do in this way. ஆனால் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். But there is a God in heaven. அவர் எஜமானா இருக்கிறார். He is present as a master. நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் தள்ளுவதில்லை. He does not reject the prayers and tears. உன்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அவர்
கேட்டுக்கொண்டே இருக்கிறார். He is hearing all your prayers. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, Not only he is hearing all your prayers, இந்த தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். this God is a God who is answering to our prayers. நீங்கள் எத்தனையோ காரியங்களை நீங்கள் ஜெபித்திருக்கலாம். Many things you would have prayed. இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபத்தோடு வந்திருக்கலாம். Today also you would have come here with prayers. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? But what does this Bible tells you? இந்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். This God is in heaven. உன்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க முடியாய் அந்த ஜெபத்தை கேட்கிறார். And to answer to all your prayers, he is hearing all that prayer. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் ஜெபிக்க வேண்டும். So before God we have to pray humbly. ஜெபமே சிறந்த வழி. The prayer is the best way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிறு குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். And to little children you have to teach them in the young age itself. பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே சின்ன பிள்ளைகளை இப்படி தான் பழக்கி வைத்தார்கள். In the beginning days they taught the children in this way only. ஒரு பென்சில் கேட்டா கூட போய் சொல்லுவாங்க, போய் முட்டி போட்டு ஆண்டவரிடத்துல கேளுன்னு சொல்லுவார்கள். If they ask for pencil itself, they will ask the children to go to kneel down and pray and get that. அப்படிதான் ஜெபத்திலே பிள்ளைகளை வளர்த்தார்கள். In this way they trained up the children. அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிறார்கள். Such trained people are now situated as believers. ஆனால் இன்றைக்கு நாம் பிள்ளைகளை அப்படி வளர்ப்பதில்லை. But we do not grow up the children in this way. எனவே இந்த ஜெபம் என்ற அனுபவத்தை பிள்ளைகள் மறந்து போகிறார்கள். So the children are forgetting the experience of prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible tells you? பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். There's God in heaven. அவர் எஜமானாய் இருக்கிறார். He is as a master. அவர் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். He is a God who is hearing our prayers. உன்னுடைய சத்தத்தை உன் தேவன் கேட்க விரும்புகிறார். The Lord wants to hear your voice. எனவே இன்றைக்கே உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கொள். From today onwards build up your prayer life. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும், Whatever may be your need, எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே போகிற மனுஷனா இருந்தாலும், whatever situation you may be going forward, இந்த தேவன் பரமண்டலங்களில் இருக்கிறார், என் ஜெபங்களை கேட்கிறார். this God, he is in heaven, he is hearing all my prayers. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏற்ற காலத்தில் அவர் உனக்கு பதில் கொடுப்பார். In the right time he will answer you. அது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். It shall be a wonder to you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனா சில வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? But sometimes what we do, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார். a man of God told in this way, தற்கால ஜெபங்கள் மார்க்கெட் போகிறது போல இருக்குன்னு சொல்றார். the present day prayers are like going to the marketplace. பாருங்க, நம்ம காய்கறி கடை வாங்க போறோம், we are going to the vegetable shop, அல்லது ஒரு ப்ரொவிஷன் மளிகை கடை வாங்க போகிறோம், or to a provision shop. ஒரு லிஸ்ட் அது கூட இது கூட இது கூட இது கூடன்னு கேட்டுட்டே இருக்கிறோம். We are giving a list and asking to give all those things. ஆனா நம்ம கடையில நின்னு வாங்கிட்டு வந்துடுறோம். We go to the place, stand there and bring the goods. ஆனா தேவ சமூகத்துல மாத்திரம் என்ன செய்யணும், அது கூட இது கூட இது கூடன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு முன்னாலே பைபிள் எடுத்து அம்பாட்டு வேகமா போயிடுறோம். But in God's presence we are asking all those things, but before purchasing that, நான் சொல்றது உண்மையா பொய்யா? is it true or false? நல்லா யோசித்து பாருங்கள். கடையில் அதை கேட்குறோம், பருப்பு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி கணக்கு போட்டு பேப்பர் வாங்கி பொருளுக்கும் நிற்கிறோம். We give the list to the shop merchant and we get all the things, finally take the notes and money and everything, after that only giving. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, but when we come to God's presence, கண்களை மூடி ஆண்டவரே அதை தார, படிப்பு தாரம், பிள்ளைகளுக்கு அது தார, இது தாரன்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் முடிஞ்சதும் பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறோம். we close the eyes, we pray for the education of the children and give that and this, and after that we take the bag and we depart. தேவ பிள்ளையே, நீ கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்வோம் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். You have to believe that whatsoever you ask you will be able to receive that. இந்த இடத்துல தான் விசுவாசம் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். In this place only the faith have to do his work. தேவன் அற்புதமானவர். God is wonderful. தேவன் நமக்கு பொய் சொல்லுவதே இல்லை. God never tells lies unto us. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். He has told, ask and it shall be given unto you. என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். Whatsoever things you ask in my name, I shall give it unto you. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, child of God who have come to this meeting, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். whatsoever you ask in the name of Lord Jesus Christ, it shall be given unto you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். God is in heaven. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். He is answering your prayers. மூன்றாவதாக, thirdly, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? the God who is in heaven, what does he do? 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். Psalms 115 and verse 3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். But our God is in the heavens,
he hath done whatsoever he hath pleased. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் பரலோகத்தில் இருந்து செய்கிற மற்றொரு கிரியை குறித்து படிக்கிறோம். We study about another work that the Lord God is doing in heaven. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God is in the heavens. தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். And he hath done whatsoever he hath pleased. தேவன் தனக்கு சித்தமில்லாத ஒன்றையும் செய்வதில்லை. And anything which is not according to his will, he does not do that. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to Matthew's Gospel chapter 6, 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 10, what does it tell? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, Let thy kingdom come. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல Thy will which is being done in heaven, பூமியிலும் செய்யப்படுவதாக. let it be done in earth also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரமண்டலங்களில் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார். The God who is in heaven, he does everything according to his will. அருமையானதன் அர்த்தம் என்ன? Beloved ones, what is the meaning of முழு that? பரலோகமும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் தான் இயங்குகிறது. And enter heaven, it is operating according to the will of God. தேவ சித்தமில்லாத ஒரு காரியம் அங்கே நடக்கதே இல்லை. Without the will of God, nothing is happening there. அங்க இருக்கிற தூதர்கள் அவருடைய சித்தத்தின் மத்தியில் தான் The செய்கிறார்கள். angels of God who are there are doing according to his will. எனவே அவருடைய சித்தமும் இந்த பூமியில் நடக்க வேண்டும். So his will has to be done in this earth also. எனவே தான் சங்கீதக்காரன் தேவ சித்தத்தின் மத்தியிலே, அதாவது தேவன் தன் சித்தத்தை நிறைவேற்றுகிற 4 இடங்களை குறித்து பேசுகிறார். So psalmist tells about the 4 places where the will of God has been accomplished. 135ஆம் சங்கீதம் Psalms 135 6ஆம் வசனத்தை படியுங்கள். verse 6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். Whatsoever the Lord pleased, that did he in heaven and in earth and in the seas and all deep places. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும், In heaven, in earth, in seas and in all deep places. அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். Whatsoever is pleased by him, he does that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே தான் யோபு ஒரு கேள்வி எழுப்புகிறார். So only Job is asking a question. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். Behold, he plucketh away. அவரை நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? And who is able to ask what he is doing? அவரை மறிப்பவன் யார்? Who is able to hinder him? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். And whatever he does will be able to be stand. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் அவருடைய சித்தத்தின் மத்தியிலேயே அவருடைய சித்தத்தையே செய்து கொண்டிருக்கிறார். God who is in heaven according to his will, in the midst of his will, he does everything. இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? From this portion, what does the Lord tells us? பரமண்டலங்களில் இருக்கிறதான அந்த தேவன் அங்கே அவர் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் நமக்குள்ளும் அவருடைய சித்தம் மாத்திரமே நடக்க வேண்டும். God who is in heaven, in the heaven, as he is done, his will has been done there. We have been situated in this earth. His will alone should be done. அவருக்கு சித்தமானது செய்கிறவன் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். He is pleased upon the person who is doing his will. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த அதாவது வேதத்திலே சவுலை குறித்து நாம் படிக்கும் பொழுது, when we study about Saul, புதிய ஏற்பாட்டு சவுலை நாம் படிக்கும் பொழுது, when we study about the New Testament Saul, கர்த்தருடைய வல்லமை அவரை சந்தித்த பொழுது, when the power of God met him, அவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? and the question that he asked is, what the Lord you are willing to do in my life? தேவ சித்தம் செய்தல் ரட்சிப்பிலே ஆரம்பிக்க வேண்டும். And doing the will of God should begin in salvation itself. இன்றைக்கு அநேகர் இதை விளங்கிக் கொள்ளுகிறதில்லை. Today many do not understand it. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? Oh Lord, what I should do? இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொல்லுகிறார்? What does the mother of Jesus Mary tell? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். Let it be done according to thy word. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. Behold, I am thy handmaid of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல As his will is being done in heaven, இந்த பூமியிலும் அவருடைய சித்தம் மாத்திரமே நடக்க வேண்டும். in this earth also his will alone should be done. அதுதான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். That's what God is desiring over us. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother, dear sister, தேவ சித்தத்தின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? are you living in the midst of the will of God? உன்னுடைய நடக்கைகள் தேவ சித்தத்துக்குள் இருக்கிறதா? Or your walkings is after the will of God? அவருடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுகிறது. His will is being done in heaven. அது பூமியிலும் செய்யப்பட வேண்டும். It should be done in earth also. சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும், In seas, in all depths. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ சித்தம் எல்லா இடங்களிலும் நடக்க வேண்டும். The will of God should be done in all places. பரலோகத்தின் தேவன் அதையே விரும்புகிறார். God who is
in heaven is desiring that. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Today we have to understand this matter in the right way. சில வேளையில ஆண்டவரை நம்முடைய விருப்பத்துக்கு இழுக்க பார்க்கிறோம். Sometimes we try to draw God according to our own desire. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய சித்தத்தை தான் செய்கிறார். God who is in heaven, it does according to his will alone. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எப்படி நம்முடைய விருப்பத்துக்கு இழுக்க பார்க்கிறோம்? How we are drawing us to according to our சில desire. வேளையில நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற முடியாம விண்ணப்பம் பண்ணுகிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். James apostle saying sometimes we are making the prayers that we may fulfill our own desires. நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு ஆண்டவரை இழுக்க பார்க்கிறோம். We are drawing God according to our own lust. உதாரணமாக, For example, உங்களுடைய பிள்ளை ஒரு மகன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். consider you have a son, அவனை படிக்க வைக்கிறீங்க. making him to study. அவனுக்கு ஆண்டவர் இந்த தேசத்திலே ஒரு நல்ல வேலை கொடுக்க சித்தமா இருக்கலாம். God would have kept a will to give a good job in this country itself. நாம் அவனுக்கு அமெரிக்காவிலே வேலைக்கா கிடைக்கும்னு ஜெபிச்சிட்டே இருப்போம். But we will be praying for a job in America. ஆண்டவர் எப்படியாவது அந்த அமெரிக்காவுக்குள்ள இழுத்து அவரை கொண்டு வந்துடணும். Somehow we have to pull down God towards America. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible tells us? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். God, he is in heaven. அவர் தமக்கு சித்தமானதையே செய்கிறார். And he does according to his will. அதனால நீ தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். So you have to understand the will of God. தேவ சமூகத்தில் நீ காத்திருக்க You வேண்டும். have to tarry in God's presence. உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று விளங்கிக் கொள்ள You have to வேண்டும். understand what God tells concerning you. தேவ சித்தம் செய்வதே உனக்கு சமாதானம். And doing the will of God will be peace unto you. தேவ சித்தம் இல்லாமல் இருந்தால் நீ சமாதானத்தை இழந்து போவாய். And if you do not do the will of God, you will lose the peace in your life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார்? Nextly, God in heaven, what does he do? 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Psalms 14 and verse 2. 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். The Lord looked down from heaven upon the children of men to see if there were any that did understand and seek God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What we study from this verse, பரலோகத்தில் இருக்கிறதான இந்த தேவன் அங்கே இருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். the God who is in heaven, the Lord from that place, from heaven, is looking upon the அவருக்கு children of அவ்வளோ பெரிய தூர பார்வை. such a long sight he is having. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். The Lord looked down from heaven upon the children of men to see if there were any that did understand and seek இந்த God. சாயர்புரத்தையும் பார்க்கிறார். He is also beholding this Hayarpuram. என்ன எதற்காக பார்க்கிறார்? For what he is looking? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ? Is there any that did understand and seek God? என்னென்னையோ மனுஷர்கள் தேடுகிறார்கள். Men now seeking many things. வேலை தேடுகிறார்கள், Seeking for jobs, பிள்ளைகளுக்கு வரன் தேடுகிறார்கள், seeking the right match for the children, என்னெல்லாம் தேடுகிறார்கள். seeking many things. ஆனால் பரலோக தேவன் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். But the God in heaven, he is looking upon you. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother, dear sister, நாங்கள் போதிக்கிற தேவன் பர மண்டலங்களில் இருக்கிறார். the God who we are preaching, he is in heaven. அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். He is looking upon you. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? Is there any that did understand and seek God? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalms 53 and verse 2, what does it say? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? To see if there were any that did understand, that did seek God. 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does third verse அவர்கள் say? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். Every one of them is gone back and everyone is நன்மை departed. செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. There is none that doeth good, no, not one. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது When we study the book of Genesis, தேவன் பார்த்தார் கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்ட சில சம்பவங்களை பார்க்கலாம். we could study certain incidents in which God looked. உதாரணமாக 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். For example, let us take chapter 6. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Chapter 6 and verse 12, what does it say? தேவன் பூமியை பார்த்தார். And the God looked upon the earth. இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. Behold, it was corrupt. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். For all the flesh had corrupted his way upon the earth. தேவன் சீர்கெட்டா கேடுகளை பார்க்கிறார். The Lord is beholding the corruptions. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. Today also the eyes of the Lord is looking upon us. கர்த்தருக்கு முன்பாக இந்த பூமி சீர்கேடிலிருந்து
சீர்கேடுகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. In the eyes of the Lord, this earth is growing from corruption towards corruption. தேவன் பூமியை பார்த்தார். The Lord looked the earth. இந்த வார்த்தை மிகவும் மகிமையான ஒரு வார்த்தை. This word, it is a glorious word. பரமண்டலங்களிலே இருக்கிறதான தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். The God who is in heaven, he is looking down. தேவ பிள்ளையே, பூமியை மாத்திரமல்ல, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் கூட அவர் பார்க்கிறார். Not only he is looking upon this earth, he is also looking upon our secret life. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிருந்து நோக்கி வானத்திலிருந்து நோக்கி கொண்டே இருக்கிறது. The eyes of the Lord is looking from heaven. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing invisible before his sight. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் பூமியை பார்த்தார். God looked the earth. அருமையான சகோதரனே, சகோதரியே, Dear brother, dear sister, உன்னுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. your eyes, your life is also being watched by God. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது Genesis chapter 11, when we 5ஆம் come, வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் பார்க்கிறதாக நாம் படிக்கிறோம். in verse 5 we could see how God looked 11:5 again. படியுங்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். And the Lord came down to see the city and the tower which the children of men builded. இங்கே கர்த்தர் இறங்கினார் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை பார்க்கும்படியாக. And the Lord came down to see the city and the tower with the children of men builded. இது பாபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It has been written about Babel. தேவ சித்தத்துக்கு மாறாக இவர்கள் கிரியை செய்கிறார்கள். They are working against the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் ஒரு பெரிய நகரத்தையே கட்டுகிறார்கள். They are building a great city. ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். They are building a great tower. அவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நினைக்கிறார்கள். And whatever they are doing, it shall not be hindered, was the thought. ஒரே கூட்டம், only one group, ஒரே பாஷை, one language, ஒரே எண்ணத்தோடு இருக்கிறார்கள். with one mind they are being placed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் பார்க்கிறார். The Lord who is in heaven is looking down. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what we are able to understand, தேவ சித்தத்துக்கு மாறாக நீ எந்த காரியத்தை செய்தாலும், whatever things you do contrary to the will of நீ God, எதை கட்டினாலும், whatever things you may be building, உன் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து பார்க்கிறார். the Lord God who is in heaven is looking that. இந்த தேசத்திற்கு இந்த வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். We are declaring this good news unto this place. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்க்கிறார். Your God, thy Lord, he is looking upon you. நீ கட்டுகிறதை பார்க்கிறார். He is looking what you are building. உன்னுடைய நோக்கத்தை பார்க்கிறார். He is looking for your intentions. நீ எதற்காக ஐக்கியமாய் இருக்கிறீர் என்பதை அவர் He பார்க்கிறார். is looking for what thing you are being with fellowship. அங்கே ஆண்டவர் அதை தாறுமாறாக்கி போட்டார். In that place the God confounded that. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ சித்தமில்லாத காரியங்களை நாம் கட்டி எழுப்ப கூடாது. We should not build the things which is not according to the will of God. 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When we come to chapter 18, ஆதியாகமம் 18:21 நாம் என்ன படிக்கிறோம்? Genesis chapter 18 and verse 21, what does we study? நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். I will go down now and see whether they will have done altogether according to the cry of it which is come unto me, and if not, I will know. இது சோதோம் கொமோராவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Sodom and Gomorrah. மகா மோசமான வழிகளிலே போய் கொண்டிருந்தார்கள். They were going in very evil bad ways. பயங்கரமான கூக்குரல், Very cruel cries. பெரிய பாவங்கள், Great sins. அசுத்த வாழ்க்கை, Defiled life. அருவருப்பான ஜீவியங்கள். Abominable lives. இந்த பூமியானது அதே நிலவரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. This valley is also coming to the same place. சோதோம் கொமோராவை போல நடந்து கொண்டிருக்கிறது. It is doing like unto Sodom and Gomorrah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். God is hearing this cry. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் இறங்கி போய் நான் அந்த காரியத்தை பார்ப்பேன். I will go down now and see it. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற ஒரு காரியம் உண்டு. That's one thing that we could understand from this. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். God has called us unto sanctification. சில தோல்விகள் வரத்தான் செய்யும். Some failures may occur. சில குறைகள் வரத்தான் செய்யும். Some lackings will come. மறுபடியும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We have to humble ourselves again in God's presence and sanctify ourselves. இந்த காரியத்தை நீ செய்ய தவறினால், If you fail to do this thing, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை சோதோம் கொமோராவை போல போய்விடும். sometimes your life will be turned as Sodom and Gomorrah. எவ்வளவு மோசமான வாழ்க்கைக்குள்ள மனுஷர்கள் போய் விடுகிறார்கள். Men are going to very bad corruptible life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. துன்மார்க்கர் வாழ்க்கையிலே போகிறார்கள். They are going towards a wicked life. தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். God is looking from heaven.
தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing hid from his sight. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved people of God, தேவன் நம்மை காண்கிறார் என்ற உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். we should have a feeling that the Lord is looking upon us. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன், God who is in heaven, எல்லாவற்றையும் காண்கிறார். is looking all things. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் எதிர்மறையான காரியங்கள். And all the things that I told, it were all the things which are against. அதே சமயத்தில் சில நல்ல காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. At the same time, there are certain positive things from the Bible. தேவன் அதற்காக நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். For those things the Lord is looking upon us. இரண்டாம் நாளாகமத்துக்கு வரும் பொழுது When we come to 2 Chronicles, 16ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? in chapter 16 what we study, 16:9. 16 and verse 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தே ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். For the eyes of the Lord run to and fro throughout the whole earth, to shew himself strong in the behalf of them whose heart is perfect toward him. Therein thou hast done foolishly, therefore from henceforth thou shalt have wars. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord run to and fro throughout the whole earth. எதற்காக? For what? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, To show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord is running to and fro. யாருக்காக? For whom? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். For those who are having a perfect heart. இந்த கூட்டத்திலே நீ உத்தம இருதயத்தோடு இருக்கிற நபராய் இருந்தால், In this meeting, if you are being a person with a perfect heart, தேவன் தன்னுடைய வல்லமையை உன் மூலமாய் விளங்க பண்ண the போகிறார். Lord wants to reveal his power by you. உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. God is help unto the perfect one. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord is roaming to and fro upon this earth. தன்னுடைய வல்லமையை கர்த்தர் உன் மூலமாய் விளங்க பண்ண போகிறார். Through you, the Lord wants to manifest his power. உன்னுடைய உத்தம குணத்தை கர்த்தர் பார்க்கிறார். The Lord is looking your perfect nature. கர்த்தருடைய ஜனங்கள் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். The people of God should be upright. அதுதான் சபையில் இருக்கிற ஜனத்தினுடைய பலனாய் இருக்கிறது. That is the strength of the people who are in the church. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். To such people, the Lord is revealing his strength unto them. எஸ்ரா 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வரும் பொழுது, In Ezra chapter 5 and verse 4, அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே தேவாலயத்தை கட்டுகிற வேலையை குறித்து படிக்கிறோம். in the beginning portion of the chapter, we can study how they are building the temple of God. தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். When they started to build the temple of God, ஆனால் தடுக்கக்கூடியதான நிறுத்தக்கூடியதான சோதனைகள் வந்தது. trials came in which the work was stopped. அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse tell? கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் இருந்ததினாலே, As the eyes of the Lord God was upon them, அந்த வேலை தடைபடாமல் நடந்தது. that work was not caused to cease. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this what we infer, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறபடியினால், as the eyes of the Lord is looking upon us, ஆலயத்தை கட்டுகிற வேலை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதான வேலை நம்மிலே நடக்கும் பொழுது, when the work of the building of the temple of God or the building of our own Christian life, எத்தனை தடைகள் வந்தாலும், whatever hindrances may come, எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், whatever temptations may arise, கர்த்தருடைய கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டபடியினால், as eyes of the God is focused upon me, இந்த வேலை தடைபடாது. this work shall be never stopped. மறுபடியும் இதை சொல்லுகிறேன். Again I repeat, கவனியுங்கள். listen, கிறிஸ்து நமக்குள்ளே தேவ ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். Christ is building a temple of God in our life. ஆவியினாலே நாம் கட்டப்படுகிறோம். By spirit we have been built up. ஒரு காலத்தில் நாம் பாவத்தில் இருந்தோம். Once we were in sin, இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுகிறோம். now we have been built as a temple of God. அதே நேரத்தில் பல சோதனைகள் போராட்டங்களை பிசாசு கொண்டு வருகிறார். At the same time the Satan brings many trials and temptations. கட்டி எழுப்ப கூடாத விதத்தில், நீங்கள் தமிழ் அந்த வசனத்தை தயவு செய்து படிங்கள். 5:4 எஸ்ரா. ஆனாலும் இந்த செய்தி தரிவிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. The eye of the God was upon them. அதனால் அந்த வேலை தடுக்கப்படவில்லை. So that work was not ceased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ தேவாலயமாய் கட்டப்படுவாய். You shall be built as a temple of God. அதற்கு போராட்டங்கள் வரும். There will be temptations. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டபடியினால், but the eyes of the Lord is focused upon you. இந்த வேலை தடபடாது. This work shall not be hindered. எத்தனை பேர் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this matter? பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். There is God in heaven. என் மேல் அவருடைய கண்களை பதித்திருக்கிறார். He has
kept his eyes upon me. எனவே எத்தனை தடைகள் வந்தாலும் Whatever oppositions may நான் come, சீயோனாய் கட்டி எழுப்பப்படுவேன். I shall be built as Zion. எருசலேமாய் கட்டி எழுப்பப்படுவேன். I shall be built as Jerusalem. கர்த்தருடைய கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. Eyes of the Lord is focused upon me. இதை விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. Hallelujah. தடைகளை பிசாசு கொண்டு வருவான். The Satan devil will bring opposition. நாம் என்ன சொல்ல வேண்டும்? What we have to say? தெய்வத்தின் கண் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. The eye of the Lord is placed upon me. என் தேவன் என்னை காண்கிறார். My eye, God is looking upon me. பரலோகத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். He is looking down from heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 34ஆம் சங்கீதத்திலே படிக்கும் பொழுது Psalms 34 15ஆம் வசனம். verse 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. யோபு 36:7 கூட படிங்கள். Job 36 verse 7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். The eyes of the Lord are upon the righteous, and his ears are open unto their cry. He withdraweth not his eyes from the righteous, but with kings are they on the throne. Yea, he doth establish them forever, and they are exalted. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? From this verse what we study? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலக்குவதில்லை. The eyes of the Lord shall not depart from the righteous. அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும், And that they may be exalted with the kings upon the throne. உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்காரவும் செய்கிறார். And he that established them forever on exalted places. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the இது ஒரு Lord. ஆழமான சத்தியம். This is a deep truth. யார் இந்த நீதிமான்கள்? Who are these righteous ones? கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள். People who have been redeemed by the blood of Jesus. நாம் தான் நீதிமான்கள். We are the righteous. ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம். Once we were sinners, கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். by grace we have been turned as righteous ones. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். By the blood of Jesus we are made as righteous. என்றைக்கு நீ நீதிமானாய் மாறினாயோ, When you are turned as righteous one, அன்றைக்கே கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. from the day onwards the eyes of the Lord has been kept upon you. இங்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? How many of you have taken waters of baptism? ஞானஸ்நானம் பெற்றவங்க கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள். Such people lift up your hands. ஹல்லேலூயா. Hallelujah. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நீதிமான்கள். The baptized ones are righteous ones. என்றைக்கு நீ நீதிமானாய் மாறினாயோ, On the day you have been made as a righteous person, அன்றைக்கே கர்த்தருடைய கண் உன்மேல் பதிக்கப்பட்டாயிற்று. on the day itself the eyes of the Lord is kept upon you. நீ ஒருவேளை விலகி போகலாம். Sometimes you could have withdrawn ஆனால் away. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? But what does this verse say? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord is upon the righteous. கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டே The இருக்கிறார். Lord is watching you. இங்க ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Two things have been mentioned. ஒன்று, உன்னை சிங்காசனத்திலே ஏற வைக்க வேண்டும். First, the Lord makes you to climb upon the throne. இரண்டாவது, உயர்ந்த ஸ்தலத்திலே நீ வந்து சேர வேண்டும். And the Lord will make you come to an exalted place. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? What's the meaning of these two things? சிங்காசனத்திலே ஏற வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? To climb upon the throne, உனக்குள்ளே ஒரு ஜெயத்தை the கட்டளையிடுகிறார். Lord is commanding a victory in நன்றாக you. கவனியுங்கள். Listen very carefully. சிங்காசனத்திலே ஏற வைக்கிறார். Making you to ascend to the throne. ராஜாக்கள் தான் சிங்காசனத்திலே ஏற முடியும். Only the kings can sit upon the throne. ஆண்டவர் உன்னை பரிசுத்தாவியினால் நிறைத்த பொழுது When the Lord anointed with the Holy நீ Ghost, ராஜாவாக மாறினாய். you were turned as a king. பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னை ராஜாவாக மாற்றினது. Anointing of the Holy Ghost made you as a king. இந்த ராஜாவாக மாறின பிற்பாடு After being turned as a king, உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை கொண்டு வருகிறார். God is bringing to an exalted place. அதான் எபேசியர் 2:7 சொல்லப்பட்ட விஷயம். That is what mentioned in Ephesians chapter 2 verse 7. உன்னதங்களிலே எழுப்பி அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். Made us to rise up in heavenly places and made us to sit with him. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்படும் பொழுது When the eyes of the Lord is focused upon us, பரிசுத்தாவினால் நம்மை ராஜாக்களாய் மாற்றுகிறார். he is making us kings by the anointing. உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். Making us to sit in heavenly places. எழுத்தின் பிரகாரமா ஒருவேளை நாம் பூமியில் இருக்கலாம். Literally we may be in earth, ஆனால் நம்முடைய ஆவி உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறது. but our spirit is in heaven along with him. அதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. That is an anointed life. இந்த வாழ்க்கைக்காக இந்த ஜனத்தை நாங்கள் அழைக்கிறோம். For this life we are calling these people. பரலோகத்தில் தேவன் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். The God who is in heaven, he is upon the righteous one. கர்த்தருடைய கண்கள் உங்களை காண்கிறது. The eyes of the Lord is watching you. ஏன் எதற்காக பார்க்கிறார்? For what he is looking? உங்களை ராஜாக்களாய் மாற்றும்படியாய், To make you as kings. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை To கொடுக்கும்படியாய், give the anointing of the Holy Ghost.
Ghost உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை உட்கார வைக்கும்படியாய் to make you to sit along with him in heavenly place. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord is upon the righteous. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார் என்ற வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொள்ள So வேண்டும். we should receive a revelation that God who is in heaven is looking upon us. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing hid from the eyes of the Lord. என்னை அவர் காண்கிறார். He is looking upon me. நீர் என்னை காண்கிற தேவன். You are the Lord who is looking upon me. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐந்தாவதாக Fifthly, 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். Psalms 57 and verse 3. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். He shall send from heaven and save me from the reproach of him that would swallow me up. God shall send forth his mercy and his truth. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? From this verse what we study, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். and he is sending forth help from heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஐந்தாவது விஷயம். This is the fifth matter. பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? The God who is in heaven, what does he do? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse tell us? ஒத்தாசை அனுப்புகிறார். He is sending forth help. எப்பொழுது? When? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், And from the reproach of him that would swallow me அவர் up. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிக்கிறார். And he shall send help from heaven and save me. இந்த ஒத்தாசை கிருபையாகவும் சத்தியமாகவும் வெளிப்படுவதாக அந்த வசனத்தில் படிக்கிறோம். In this verse we could study this help, it is being manifested as mercy and truth. 121ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை படிக்கும் பொழுது, Psalms 121 verses 1 and 2 when we study, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். I will lift up mine eyes to the hills, from whence cometh my help. My help cometh from the Lord which made heaven and earth. தெய்வத்துக்கு மகிமை. glory be to God. இந்த 2 வசனங்களிலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்கிறோம். From these 2 verses we study an important truth. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உதவி செய்கிறார் அல்லது ஒத்தாசை செய்கிறார். God who is in heaven, he is helping us. எனவே நம்முடைய கண்களை அங்கேதான் பார்க்க வேண்டும். So we have to lift up our eyes unto that place. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help cometh from the Lord who made the heavens and earth. என் காலை தள்ளாட விட்டார். He will not suffer my foot to be என்னை moved. காக்கிறவர் உறங்குவதில்லை. He that keepeth me will not slumber. இரவும் பகலும் என் மேல் நிழலாக இருக்கிறார். And he shall be shade upon me day and night. வெயிலோ இரவோ என்னை சேதப்படுத்துவது இல்லை. Night or sun will not hurt me. என் போக்கியும் வரத்தியும் அவர் பாதுகாக்கிறார். He shall preserve me in going forth and coming. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? what we could infer from this verse, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? the God who is in heaven, what he is doing? அங்கே இருந்துதான் நமக்கு உதவி வருகிறது. From that place help is coming to us. ஒத்தாசை வரும் பர்வதங்கள், From the hills from which cometh the help. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு இதே தேவன் தான் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Today also the same God, he is being in our midst. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதில்லை. He is same yesterday, today and forever. நாங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். And today the God whom we preach unto is in அவர் heaven. ஏன் அங்கே இருக்கிறார்? Why he is there? உனக்கு ஒத்தாசை செய்யும்படியாய். To help you. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. உனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக To help you. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். The God who is in heaven is looking upon you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய கிருபையும் தன்னுடைய சத்தியத்தையும் உனக்கு அனுப்புகிறார். He is sending forth his mercy and truth to you. அப்படி என்றால் ஏன் நாம் பயப்பட வேண்டும்? If it be so, why we should be fear? உனக்கு எந்த இடத்தில் உதவி தேவையா இருந்தாலும், Whatever point you are in need of help, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். you have a God. உன்னுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும், For your family matters, உன்னுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கட்டும், for your business deals, எந்த காரியமா இருக்கட்டும், whatever things may be, உனக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் ஒரு தேவன் இருக்கிறார். there's a God who is present to help you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் அது கிருபையாக முதலாவது வெளிப்படுகிறது. So it is being manifested as grace. ஒத்தாசை கிருபையாக வெளிப்படுகிறது. Help is coming forth in the form of grace. எனவேதான் என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொன்னார். So he had told, my grace is sufficient for you. தேவ பிள்ளையே, அதே கிருபையை
இந்த கூட்டத்திலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். Dear child of God, God is providing the same grace to you in this meeting. பரத்தில் இருக்கிறதான தேவன் கிருபையை அனுப்புகிறார். God who is in heaven is sending forth his grace. எத்தனை பேர் பாக்கியவான்களோ, எத்தனை பேருக்கு அந்த கிருபை தேவையோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Those people who have been privileged, those people who desire that, receive that grace. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். God giveth grace unto the humble. உன்னுடைய வாழ்க்கையில கிருபை நஷ்டப்படும் பொழுது, When the grace is being lost in life, எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்து விடுகிறாய். you are encountering lot of failures. எத்தனையோ குறைகள் உன்னுடைய வாழ்க்கையில வந்து Many விடுகிறது. shortcomings are coming in your life. ஆனால் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? But today what does the scripture tell you? பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒத்தாசை செய்கிறார். God who is in heaven is sending forth his help. யார் எனக்கு உதவி செய்ய கூடும் என்று நீ நினைக்கிறாய்? You are thinking, who will help me? இந்த வயதான நேரத்துல யார் எனக்கு ஒத்தாசை செய்ய In கூடும்? this old age, who will help me? அப்படி ஒரு நிலவரத்துல நீ இருப்பாயானால், If you are in such a circumstance, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? what does this Bible tells you? பரத்தில் இருக்கிற தேவன் ஒத்தாசை செய்கிறார். God who is in heaven is sending forth his help. கிருபையை அனுப்புகிறார். Sending forth grace. சத்தியத்தை அனுப்புகிறார். Sending forth truth. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And ye shall know the truth, and the truth shall set you free. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் நம்ம அங்கேயே நோக்கி பார்க்க வேண்டும். So only we have to lift up our eyes to that place. சில வேளை மனுஷரை நோக்கி பார்க்கிறோம். Sometimes we are looking upon men. அவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள். That's what such people are cheating ஆனால் us. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible tells us? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். Those who looked upon him were enlightened. அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Their faces were not ashamed. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை தருகிறார் என்று 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In Psalms 20 and verse 2 we are able to study that he is sending forth his help from the holy place. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. Send the help from the sanctuary and strengthen thee out of Zion. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். The Lord is sending forth his help from the sanctuary. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த காரியத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். So you have to believe this thing. தேவன் பரத்தில் இருக்கிறார். God he is in heaven. அவர் எனக்கு ஒத்தாசை செய்ய முடியாது இருக்கிறார். He has been present there to help me. ஆறாவதாக, Sixthly, தேவன் பரத்திலிருந்து பேசுகிறார். from heaven he is speaking. 12ஆம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When you come to Hebrews chapter 12 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 25, what does it tell? எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? See that ye refuse not him that speaketh, for if they escape not who refused him that spake on earth, much more shall not we escape if we turn away from him that speaketh from heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிறார். God speaketh from heaven. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. This verse is telling in that way. எனவேதான் வேதத்திலே வானத்திலிருந்து உண்டான சத்தங்களை குறித்து படிக்கிறோம். Solely from the scripture we could study the voices which was heard from heaven. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. When Jesus Christ took the waters of baptism, there came a voice from heaven. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, When he ascended from the waters, பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பேசுகிறார். God the Father was speaking from the heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரத்தில் இருக்கிறதான தேவன் பேசுகிறார். God who is in heaven is speaking. எனவேதான் ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது, So in Isaiah chapter 2, 3ஆம் வசனத்தில் சியோனிலிருந்து அவருக்கு வேதம் உண்டாகிறது. in chapter 2 verse 3 we could study the law proceeded out of Zion. சியோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். The law shall proceed out of Zion. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா பேசுகிறார். And ye shall not speak, but the God who is in heaven will speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதோ நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Behold, the Lord Jesus Christ, whom we preach unto you. பிதாவாகிய தேவன், The God the Father, பரத்தில் இருக்கிறார். there he is present in heaven. மனுஷனோடு கூட பேசுகிறார். He is speaking to man. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாமுவேல் என்ற ஒரு சிறுவனிடத்தில் அவர் பேசினாரே. He spoke to a small boy called Samuel. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். He called Samuel, Samuel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். Today also the Lord wants to speak to you. பரத்திலிருந்து பேசுகிறதான தேவன், God who speaks from heaven.
அவர் நன்மையானதை பேசுகிறார். He speaketh good things. அவருடைய வார்த்தைகள் கிருபையும் இரக்கமுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. His words are filled with grace and mercy. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே அருமையான தேவ பிள்ளையே, So dear child of God, இந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டுமானால் if you want to hear this voice, உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். your heart should be clean. சமீபத்துல ஒரு மேகசின்ல பேக் பேஜ்ல ஒரு போட்டோ போட்டிருந்தார்கள். Recently in the back cover page of a magazine a photo was printed. நன்றாக கவனிங்கள். Listen very carefully. ஒரு ஆடு கடற்கரை அருகிலே உட்கார்ந்துருக்கு. ஆடு அது ஒரு கற்பனையை எழுதியிருக்கிறாங்க. கடற்கரை அருகில ஒரு ஈசி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. It was an imaginary picture. Image a sheep. It was on the seashore. It was lying upon a easy chair. அந்த ஆடு வந்து ஒரு செல்போன் அந்த ஏர்போனை காதுல மாட்டியிருக்கு. And that sheep had kept the earphones of a cell phone in her ears. மடியில லேப்டாப் வச்சிருக்கு. In her bosom it has kept his laptop. பக்கத்துல டிவி ஓடிட்டு இருக்கு. Side TV is playing. இந்த பக்கம் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. Another side tape recorder is playing. பக்கத்துல டெலிபோனும் இருக்கு. Beside that telephone is also there. செல்போனும் இருக்கு. Cell phone is there. எல்லாம் இருக்கு. Everything is there. இது என்ன சொல்லுது? What does it say? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. Oh, long time before I heard the voice of அந்த shepherd. போட்டோல தூரத்துல மேய்ப்பன் ஒரு அந்த கோல் வச்சுக்கிட்டு அப்படி சத்தமா கூப்பிடுறார். And in that photo, in a long distant place, the shepherd was having a staff in his hand and is calling. அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். He is calling lamb, lamb. இது எல்லாம் கையிலும் காதுலயும் மாட்டிட்டு இருக்கிறதுனால சத்தம் கேட்கிறது இல்ல. As this lamb is keeping all the things in his ears and other places, he cannot hear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்திலிருந்து அவர் பேசுகிறார். He is speaking from heaven. ஆனால் கேட்கக்கூடியதான மனுஷர்கள் நம்மிடத்தில் இல்லை. But we do not have the eligibility to hear. தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் அதிகாலையிலே எழுந்திரு. To rise, to hear the voice of God, rise early in the morning. கர்த்தருனோடு பேச விரும்புகிறார். Lord wants to speak to you. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல். You say, oh Lord, speak, thy servant will hear. தேவ பிள்ளையே, அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. Dear child of God, he is not a God who will keep silence. நீ சத்தத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு எவ்வளவு நாள் ஆகிறது? How many days have passed away after you heard the voice of God? அந்நிய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ? Are you hearing the strange voices? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ கேட்கிறாயோ? Are you hearing the things that is not pleasing to God? அசுத்தமான வார்த்தைகளை நீ கேட்கிறாயோ? Are you hearing filthy words? உன்னுடைய காதுகள் விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறதோ? Whether your ears are not circumcised. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன், God who is in heaven, மனுபுத்திரரோடு பேச விரும்புகிறார். he want to speak to the mankind. சாயர்புரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு பேச விரும்புகிறார். He want to speak to each and everyone located in Sayarpuram. உன்னுடைய இருதயம் சுத்தமாய் இருந்தால், If your heart is pure, நீ தவிக்கிற நபராய் இருந்தால், if you have been waiting for that, தேவ சத்தத்தை நீயும் கேட்கலாம். you also can hear the voice of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் பேசுகிறார். God speaketh. அடுத்ததாக Nestly, ஏழாவது விஷயத்தை சொல்லுகிறேன். the seventh matter. இரண்டாம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், Psalms 2 and verse 4. இரண்டாம் சங்கீதம் 4ஆம் வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். He that sitteth in the heavens shall laugh, the Lord shall have them in derision. இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. This is a different word. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சிரிக்கிறாராம், நகைக்கிறாராம். God who is sitting in heaven is laughing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். He that sitteth in the heavens shall laugh. ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இகழ்தல் என்றால் மௌக் அல்லது பரியாசம் பண்ணுகிறார். And the Lord is mocking them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் ஆண்டவர் நகைக்கிறார்? Why the Lord is mocking them? வேதத்துல 4 வசனங்களை சொல்லுகிறேன். I'm telling 4 verses from the Bible. கர்த்தர் எந்த சந்தர்ப்பத்திலே சிரிக்கிறார்? At what times the Lord is mocking us? சிரிப்புன்னு சொல்லும்போது நம்ம ஹஹான்னு சிரிக்கிறோமே அதுவல்ல. And the laughing is not the laughter that we do. சிலர் சிரிக்கிறது போல இல்ல ஆண்டவருடைய சிரிப்பு. The laughter of God is not according to man's அதுல ஒரு laughter. அர்த்தம் இருக்கிறது. That's the meaning in it. முதலாவது இந்த இரண்டாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். Consider the verse Psalms 2. இங்கே ஆண்டவர் யாரை பார்த்து சிரிக்கிறார்? Looking upon whom God laughs. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்தித்தார்கள். The heathens rage and the people imagine a vain thing. கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக அல்லது குமாரனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள். The kings of the earth set themselves against the rulers and against the anointed ones, that is Jesus. அவர்கள் கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். They are saying, let us break the bands and asunder and cast away the cords from கர்த்தர் us. அவளை பார்த்து சிரிக்கிறார். The Lord is laughing upon them. முழு ஜாதிகளும் எழும்பினாலும் Even though the entire heathens were rise, தெய்வத்துக்கு விரோதமாகவும்
அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினாலும் against God and against the anointed Christ, if they all together rise up, முழு உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எழும்பி அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே இருந்து பார்த்து சிரிக்கிறார். நீ என்ன செய்ய முடியும் உன்னால? when all the peoples on this world completely rise up and say that we will do this and that, God from heaven is ஆண்டவருக்கு laughing. ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை நான் எப்படி ஆண்டவரை விலைக்கு சொல்லது யோசித்து கொண்டிருந்தேன். I was thinking how to explain this topic. ஒரு சின்ன சிம்பிளா பார்த்துக்கொள்ளுங்களேன். Simply I want to ஒரு சின்ன explain. ஒரு பொடி பையன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. Consider there's a small boy. ஒரு பெரிய அண்டாவில தண்ணி நிறுத்திட்டு அவன் தூக்கும் போது நம்ம பார்த்து என்ன செய்வோம்? எவ்வளவோ ட்ரை பண்றான் தூக்க, நம்ம பார்த்து என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒரு குட்டி பையன் அப்படியே கட்டி தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நீங்கள் பார்த்து என்ன பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்கள். நம்மளை அறியாமலே ஏன் உன்னால் முடியாதப்பா என்று சொல்லிட்டு சிரிக்கிறோம். A small boy, when he tries to carry a big barrel of water, when you look upon that boy, we'll just laugh too, because he cannot do that. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைக்கிறார். God who is in heaven is laughing. ஏன் அப்படி செய்கிறார்? Why he is doing that? கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஜனங்கள் எழும்பின பொழுது, when the people heathens rose against God and against Christ, அங்கே இருந்து பார்த்து அவர் நகைக்கிறார். from that place he is laughing. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. They cannot do anything. 37ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Psalms 37 and verse 13, அங்கே ஆண்டவர் நகைக்கிற மற்றொரு சந்தர்ப்பத்தை குறித்து படிக்கிறோம். we could study another situation in which God, 37ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். 12 13 கூட படிங்க. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். The wicked plotteth against the just, and gnasheth upon him with his teeth. The Lord shall laugh at him, for he seeth that his day is coming. தேவன் நகைக்கிற மற்றொரு காரியம், and another thing which God loves, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவரிலே பற்கடிக்கிறான். the wicked plotteth against the just and gnasheth upon him with his teeth. உனக்கு விரோதமாக யாராவது மனுஷர் எழும்பும் பொழுது, when some men rise against you, உனக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து கோபப்படும் பொழுது, when they want to do evil and when they are getting angry over you, கர்த்தர் அவனை பார்த்து நகைக்கிறாராம். the Lord is laughing upon him. அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். The Lord seeth that his day is coming. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எழும்பும் பொழுது, when the wicked men are rising against the righteous, அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother, dear sister, இது நாங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு சத்தியம். this is a truth that we have to declare. நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எழும்பும் பொழுது, when the wicked men are rising against the righteous one, பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் அதை கண்டு நகைக்கிறார். the Lord God who is in heaven, he is laughing at them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக Lastly, 59ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalms 59 and verse 8, what does it say? ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். But thou, O God, shall laugh at them. Thou shalt have all the heathen in derision. யாரை பார்த்து இங்கே ஆண்டவர் நகைக்கிறாராம்? Upon whom God is laughing? 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 5 tells us? வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவரும், and those people who are doing in a deceitful manner, வஞ்சகமாய் துரோகம் செய்கிறவர்கள், and those who are making the things in a deceitful manner, அவர்களை பார்த்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. and looking upon those people only the Lord is making this thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு எத்தனையோ பேர் வஞ்சிக்கிறார்கள், Today many people are deceiving, துரோகம் பண்ணுகிறார்கள். they are making treacherous act. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வஞ்சகமாக துரோகம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் கண்டு நகைக்கிறார். The Lord is laughing upon those people who are doing a deceitful act. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். and thou shalt laugh upon all the heathens. வஞ்சகமாக துரோகம் செய்கிறவர்களை கண்டு ஆண்டவர் நகைக்கிறார். The Lord is laughing all those people who are doing a cunning act. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, Proverbs chapter 1 verse 26, அங்கே ஆண்டவர் நகைக்கிற மற்றொரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். we could study another thing which God படிங்கள். loves. 126. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். I also will laugh at your calamity. I will mock when your fear cometh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே ஆண்டவர் யாரை கண்டு நகைக்கிறார்? Upon whom God laughs?
23 வசனத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், அங்கே காரியங்கள் விளங்கும். From verse 23 onwards you can study and you can understand it. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு அவர் திரும்பும்படியாக கேட்கிறார். God is asking them that they may turn to the reproof of God. ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். They are not hearkening to the voice of God. அவருடைய கையை நீட்டியும் கவனிக்கிறவன் யாரும் இல்லை. And he is stretching out his hand and no man regarded. 25 வசனம், அவருடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். And they are taking not at all his counsel. அவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்தார்கள். And they hated his reproof. இப்ப அவர்களுக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவர் நகைக்கிறாராம். When calamities falls upon them, God is laughing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் உனக்கு தருகிறதான சந்தர்ப்பங்களை நீ நஷ்டப்படுத்த கூடாது. You should not lose the chances which God is giving unto you. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள், The counsels which God is giving to அத you. ஒரு காலம் தள்ளி போடக்கூடாது. Don't reject it at any point of time. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணி தேவ ஆலோசனையை தள்ளி அப்படி ஜீவிக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து காலம் வரும் பொழுது தேவன் அவர்களை கண்டு நகைக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And those people who are despising the chastisement of God and those who are putting away the counsel of God, when those people are facing a calamity in their life, God is laughing at them. எனவேதான் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். So the Lord is asking, turn ye unto my reproof. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது ஒரு கடைசி காலம். This is a last time. தேவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். God had given you many chances. தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை தள்ள வேண்டாம். Don't put away the chances God is giving to you. ஒரு பயங்கரமான ஆபத்து காலம் வரப்போகிறது. A terrible dangerous time is going to ஆபத்து come. புயலை போல வருமாம். The danger shall come as a storm. ஒரு சூறாவளி போல வருமாம். It shall come as a tempest. அந்த காலத்தில் ஆண்டவர் ஜனத்தை கண்டு நகைப்பான். At the time the Lord shall laugh at the people. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம். So now it's a use the times, the chances God is giving to you. கர்த்தருடைய ஆலோசனைக்கு திரும்பி வருவோம். Turn to the counsel of God. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைக்கிறார். God who is in heaven is laughing. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எட்டாவதாக வேதத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? Eighthly, from Bible what we study யாக்கோபின் நிருபத்திலே in book of James, முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படியுங்கள். chapter 1 and verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரத்திலிருந்து வருகிறதான அல்லது பரலோக தேவன் செய்கிற மற்றொரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். We could study another thing with the God who is in heaven is doing. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்தே உண்டாகிறது. Every good gift and every perfect gift is from above. அவர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. And cometh down from the Father of lights. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவ ஜனமே, Dear people of God, வரங்களை தேவன் அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். gifts God is sending it from heaven. எனவேதான் 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Psalm 68 and verse 18, what does it say? 68:18 கூட படியுங்கள். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். Thou hast ascended on high, thou hast led captivity captive, thou hast received gifts from men, yea, for the rebellious also, that the Lord might dwell among them. அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு அதை மனுஷனுக்கு கொடுக்கிறார். And he is receiving the gifts and giving unto men. இது குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எழுதுகிறார், சொல்லப்பட்டிருக்கிறது. This is particularly told about Lord Jesus Christ. அவர் உன்னதத்துக்கு ஏறினார். He ascended to high சிறைப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு போனார். and led the captivity captive. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். And received gifts from men for the rebellious men. இதான் அப்போஸ்தலர் 2:33 சொல்லப்பட்ட விஷயம். This is what told in Acts of Apostles chapter 2 verse 33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். Lord Jesus Christ, he was dead and he was resurrected. அவர் உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, Not only he was lifted to heavenly places, அங்கே சீயோனிலே ஒரு மூலைக்கல்லாக அவர் மாறினார். he became a cornerstone in Zion. அங்கே ஒரு அபிஷேகம் அவருக்கு உண்டாயிருந்தது. That anointing was for him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இந்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். And receiving this anointing he gave to men. அபிஷேகம் ஒரு வரமாக கொடுக்கிறார்.
கொடுக்கப்படுகிறது. Anointing, it is given as a gift. எனவே பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறார். So God who is in heaven is giving gift to the man. அபிஷேகம் மாத்திரமல்ல, Not only the anointing, ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is also giving the spiritual gifts. நன்மையான எந்த ஈவும் அங்கே இருந்து வருகிறது. All good gift, it is coming from there. ஜோதிகளின் பிதா அதை மனுஷனுக்கு கொடுக்கிறார். Father of lights is providing that to the man. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார். There is a God in heaven. அந்த தேவன் மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறார். That God is giving gifts to man. கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால், To go in God's coming, யாதொரு வரத்திலும் குறைவில்லாத மனுஷராய் இருக்க வேண்டும். and we should not be shortfall in any of the gifts. சற்று நேரத்துக்கு முன்னால நம்முடைய பாஸ்டர் சொன்னாரே, And just before our pastor எல்லா told, நல்ல ஆவியால நிரம்ப வேண்டும் என்று. we should be filled with the Spirit. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த ஆவியானவர் வரமாய் கொடுக்கப்படுகிறார். Holy Ghost is sent forth as a gift. ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தர் ஈவாய் கொடுக்கிறார். Spiritual gifts is also given as a gift. அது எங்கே இருந்து வருகிறது? From where it is coming? பரலோகத்தின் தேவன் மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறார். God, the Father who is in heaven, is sending forth that to the இந்த man. கூட்டத்தில் கூட அதை கொடுக்க In விரும்புகிறார். this meeting also he want to give that. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. வரங்கள் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Gifts are given freely. தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். It's a free gift. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உனக்கு விசுவாசம் இருந்தால் இன்றைக்கே இந்த வரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். If we have the faith today itself, we can receive that. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் மனுஷனுக்கு வரங்களை கொடுக்கிறார். God in heaven giveth gifts to the man. ஒன்பதாவதாக, Ninthly, யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். Job chapter 16 verse 19. யோபு 16:19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். Also now behold, my witness is in heaven, and my record is on high. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் சாட்சி பகருகிறார். A God who is in heaven is making the witness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. Behold, my witness is in heaven, எனக்கு சாட்சி பகருகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். and my record is in high. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் தேவை. For a child of God, he is necessary of a testimony life. நம்மை குறித்துதான சாட்சி தேவன் தான் சொல்ல வேண்டும். God himself have to declare the testimony about our life. உன்னை குறித்து பரலோகத்தின் தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? About you, what does the God in heaven will witness? உதாரணமாக மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். For example, let us take Moses. அவனுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. There came a dispute in his family, அவனுக்கு விரோதமாக அவருடைய உடன்பிறப்புகள் போராடினார்கள். and against him is the people who were born along with him. ஆரோனும் மீரியாமும் அவனுக்கு விரோதமாக பிரச்சனை கொண்டு வந்தார்கள். Miriam and Aaron brought problem against him. கர்த்தர் அவர்களை மேகத்தூணில் இருந்து இறங்கினார் என்று என்னாகமம் 12:5 படிக்கிறோம். Numbers 12:5, we could see the Lord came down in the pillar of the cloud. தேவன் அவர்களை கூப்பிடுகிறார். The Lord is calling them. அவர்கள் 2 பேரும் போனார்கள். Both of them went there. அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Looking upon them, what did the Lord say? மோசேயை குறித்து சொல்லுகிறார். And about Moses, he என் said, தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. my servant Moses is not so. அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன். And who is faithful in all my house. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. And I have not spoken to him in a முகமுகமாகவும் பிரத்யட்சமாக பேசுகிறேன். and I speak to him face to face apparently. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி ஆண்டவரே அந்த மனுஷனை குறித்து பேசுகிறார். So about him God is speaking. உன்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்க வேண்டும். Your record should be in heaven. சிலருடைய சாட்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். Some person's testimony will be சில in போலீஸ் police ஸ்டேஷன்ல போய் பார்த்தா சில முக்கியமான குற்றவாளிகளுடைய பெயரை வரிசையா எழுதி வச்சிருப்பார்கள். in the police station you could see the list of the accused person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் உன்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்க வேண்டும். But your witness should be in heaven. உனக்கு சாட்சி பகருகிறவர் தேவனா இருக்க வேண்டும். God himself should bear the record about you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோபை குறித்து கர்த்தர் தான் சாட்சி கொடுக்கிறார். About Job, the Lord himself made the witness. அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord told he is an upright person. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். Man who feared God. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Man who eschewed evil. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, நமக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் அவசியம். we are in need of a life of witness. நமக்கு சாட்சி பகருகிறது பரலோகத்தின் தேவன். And God who is in heaven is bearing the record of that. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the God. இந்த மாலையிலே நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். In this evening time we have come to the God's presence. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார்? About us, what will the God bear the ஒரு
ஒரு God. நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தால் விளங்கும். For 1 minute if you think and meditate. ஒரு நிமிஷம் உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று நீ யோசித்து பார். For 1 minute think what will the Lord think about you. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பேசுவார் என்றால் If the Lord will speak to us today in this நம்மை time, குறித்து நல்ல சாட்சி உண்டாகுமோ, whether we have a good record, அல்லது நம்மை குறித்து தீமையான காரியங்களை சொல்லுவாரோ, otherwise whether he will tell evil things concerning you. தேவனுக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும் பிரியமானவர்களே. Beloved ones, we have to tremble before God. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் God who is in heaven, என்னை குறித்து சாட்சி சொல்ல விரும்புகிறார். he want to tell witness concerning me. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக Before the coming of the Lord, இந்த தேவனிடத்திலிருந்து நாம் நற்சாட்சியை பெற வேண்டும். we have to get a good report from this God. ஒருவேளை கடந்த நாட்கள்ல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, Before that, this days life could be in a different இந்த way. கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். By this meeting God wants to meet us. நம்முடைய உண்மையான நிலவரத்தை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல We வேண்டும். have to tell our real thing to our God. கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். God will bear a witness concerning us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். I'll tell one more thing and finish. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Nehemiah chapter 2 verse 20. நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். Then answered I them and said unto them, the God of heaven, he will prosper us. Therefore we, his servants, will rise and build, but ye have no portion, nor right, nor memorial in Jerusalem. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What we study here, பரலோகத்தின் தேவன் God of heaven, எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். he will prosper us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். He'll make the things to prosper. 37ஆம் சங்கீதத்தில் சற்று வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 37 it is written slightly different. 37:5 நாம் என்ன படிக்கிறோம்? 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். And he shall bring it to pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் God in heaven, காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். and he'll bring the things to pass. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த காரியமா இருக்கட்டும், Whatever things may be, நீ சந்திக்கிற எந்த காரியமா இருக்கட்டும், whatever things that you are facing in your life, அது ஆவிக்குரிய காரியமோ சரீர பிரகாரமான காரியமோ, may be spiritual, may be physical, உன்னுடைய பிள்ளைகள் சம்பந்தமான காரியமோ, may they be the things related to your நீ children, என்ன எதிர்பார்த்து நீ வந்திருக்கிறாயோ, whatever things you are expected and come here. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this Bible verse tell you? பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். There is God in heaven. காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். He'll make the things to pass. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே தான் நாம் 2வது வாசித்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? So the second verse what we study, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, commit the way unto the Lord and trust also in him, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். and he shall bring it to pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த காரியமா இருந்தாலும் Whatever things may be, இந்த தேவன் கைக்கூடி வர பண்ணுவார். this God will make it to be prosper. இந்த வசனத்தை எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீர்கள்? of you believe this verse? ஒருவேளை பல காரியங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். Sometimes upon thinking about many things you are come உங்களுடைய here. மனதில பல தேவைகளோடு கூட வந்திருக்கலாம். With many needs in your mind you have come ஆனால் here. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். But there is a God in heaven. அது உன்னால் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். Sometimes it could be impossible by you. இந்த தேவன் அதை கைக்கூடி வர பண்ணுவார். This God will bring it to pass. இந்த வசனத்தை ஆண்டவர் யாரோ ஒருவருக்காக கொடுக்கிறார். This verse God is giving to someone. அவர்கள் காரியம் எப்படி ஆகுமோ என்ற கேள்வியோடு வந்திருக்கிறார்கள். They have come with a question, how these things shall be இந்த fulfilled. காரியத்தை நான் எப்படி முடிப்பேன்? How will finish this matter? இந்த காரியம் எப்படி ஆகும்? How this matter will conclude? தேவ பிள்ளையே, ஒருவேளை அந்த கேள்வியோடு நீ வந்திருக்கலாம். Dear child of God, sometimes you would have come with the same question. அந்த நிலவரத்தோடு வந்தவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். People who have come with the situation, rise up your right hand. இந்த காரியம் எப்படி ஆகுமோ? How this matter will be fulfilled? இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேனோ? How will I do this thing? இதோ உனக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். Because for you, the Lord is giving this verse. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். There is a God in heaven. அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். He will bring the things to pass. அவர் காரியத்தை நிறைவேற்றுவார். He will fulfill it. இப்போது நம்முடைய கால்களை மடக்குவோமாக. Now let us all bow
over it. தேவன் கிரியை செய்கிறதான ஒரு நேரம். A time in which God is going to work. இவ்வளவு நேரம் பரலோகத்தின் தேவனை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Till now we have been hearing the God of heaven. அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, இந்த 10 விஷயத்தை நான் சீக்கிரமாய் மறுபடியும் சொல்லுகிறேன். I am quickly repeating the 10 things. கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. முடிந்தவர்களுக்கு கால்களை மடக்கி தேவ சமூகத்தில் இருங்கள். If it is possible, kneel down in God's presence. நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. We have just a little more time. இந்த நேரத்திலே பரலோகத்தின் தேவனை அனுபவித்து விட்டு இங்க இருந்து போக In வேண்டும். this time we have to experience the God in heaven and depart. அவர் எஜமானாய் இருக்கிறார். He is a master. அவர் ஜெபங்களை கேட்கிறார். God who is hearing the prayers. தமக்கு சித்தமானதை He is செய்கிறார். doing according to his will. மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். Looking the children of men. அங்கே இருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். Sending his help from that place. அங்கே இருந்து மனுஷனோடு From that பேசுகிறார். place he is speaking. அங்கே இருந்து From நகைக்கிறார். that he is laughing. அங்கே இருந்து வரங்களை Giving அனுப்புகிறார். gifts from that place. அங்கே இருந்து சாட்சி From that he பகருகிறார். is bearing witness. அங்கே இருந்து காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறார். From that place he is bringing the things to pass. ஹல்லேலூயா! Hallelujah. இது பரலோகத்தின் தேவனை குறித்த சத்தியம். This is the truth concerning the God of heaven. இப்போது இந்த தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. Now let us look upon this God. முடிந்த அளவுக்கு சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். To the maximum extent, look, cry unto this God. உனக்கு என்ன தேவையோ, Whatever may be your need, பரலோகத்தில் ஒரு தேவன் உண்டு. there's a God in heaven. இந்த தெய்வத்தை சத்தமாய் கூப்பிடு. Call this God. ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில காரியங்கள் மனுஷனால முடியாது. Some things could not be possible by men. ஆண்டவரே, என்னால அது முடியாது என்று சொல். You say, Lord, it is not possible by me. கர்த்தரால் முடியும். But it is possible by God. தேவன் கைக்குடி வர The பண்ணுவார். Lord shall bring it to prosper. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய The விரும்புகிறார். Lord wants to do a miracle in your life. அது ஆவிக்குரிய பகுதியோ சரீர பிரகாரமான பகுதியோ, Sometimes it could be a spiritual or physical. அது எந்த காரியமா இருக்கட்டும், Whatever may be, it could be. இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒருவர் நிற்கிறார். But before your eyes, a person is standing. அவர் யார்? Who is he? பரலோகத்தின் தேவன். God of heaven. அவர் உனக்காக இருக்கிறார். He is being present for you. உன்னுடைய சத்தத்தை கேட்க To முடியாது. hear your voice. உனக்கு ஒத்தாசை செய்ய To முடியாது. send for help for you. உன்னை ஆசீர்வதிக்க To முடியாது. bless you. உன்னுடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ண To முடியாது. bring your things to prosper. நீ ஆண்டவருடைய கைகளை பிடித்துக்கொள். Hold on to the hands of the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. Pray unto the Lord. உன்னுடைய சத்தத்தை நீ அடக்கிக் கொள்ள வேண்டாம். Don't make your voice to be gone down. கர்த்தாவே என்று கூப்பிடு. You call, oh உன்னுடைய Lord. சத்தத்தை அவர் கேட்கட்டும். Hear your voice. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.